ஏன் தெரியுமா? ஏன் 1 ரூபா சேர்த்து எழுதுற? மொய் எழுதும் போது கல்யாண வீடு, காது குத்து வீடு, மங்களகரமான நிகழ்ச்சிக்கு போனால் 1 ரூபாய் சேர்த்து எழுதணும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? நான் பல வீட்டு நிகழ்வுகளுக்கு போயிட்டு வர்றேன். முடிஞ்ச நேரம் போனால் அங்கேயும் போய் 100 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் கொடுத்துட்டு 1 ரூபாய்க்கு பையில கையை விட்டு பார்த்துட்டு காசு இல்லைன்னு எழுதிக்கங்கன்ட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு எழுதுறவங்களாவது 1 ரூபாயை சேர்த்து எழுதுறாங்களான்னு பார்த்தா மொட்டை மொட்டையா 500, 200, 300 எழுதக்கூடாது. ஏன் 1 ரூபாய் சேர்த்து எழுத சொன்னாங்க? இல்ல இல்ல அப்படி கிடையாது, சொல்லணும்ல. நம்ம சமூகம் மாறி போச்சே. இங்க என்ன சிக்கல் தெரியுமில்ல? ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிற? யாரு குடிக்கல? ஏன்டா அப்படி பேசுற? எவன் பேசல? ஏன்டா அப்படி பண்ற? நீ என்ன யோக்கியமா? இப்படியே கேட்டு கேட்டு இந்த சமூகம் குற்ற சமூகமா போச்சு. இங்கிட்டு வாங்க, முன்னால வாங்க. என்ன சொல்ல வர்றீங்க? வாங்க. என்னப்பா என்னப்பா என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு பாட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல அதுக்கு எது பாட்டு எழுதிருக்கீங்களான்னு கேட்குறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தனுசு ஆடியோஸுக்கு பாட்டு எழுதி வச்சிருக்கிறீங்களா? அப்புறம் பொம்பளை வேஷம் போட்டிருக்கவர் போய் சாரி அக்காங்கிறீங்க நீங்க தானே? அப்புறம் என்ன நிலைமையில இருக்காருன்னு பாருங்க. அவரா பேசுறாருன்னு வீரன் யாருக்கு பேர் எங்கே வச்சிருக்காங்க? இவனுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுமை. சரி, இதை விடுங்க. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். அதனால 1 ரூபா சேர்த்து எழுதிய சமூகம் நம்ம சமூகம். 100 ரூபா எழுதுறது எங்கே எழுதுன்னு தெரியுமா? துக்க காரியங்களுக்கு தான் 100. இதுக்கு மேலே அது தொடரக்கூடாது என்று எழுதுவது. இது 1 ரூபா சேர்த்து எழுதுனா இன்னும் தொடரட்டும் என்ற நல்ல விஷயங்கள் தொடருவதற்காக 100 ரூபாய். இந்த பக்குவத்தை எல்லாம், இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் நாம் தொடர்ந்து நடைமுறையில் வச்சுக்கணும். ஏன்னா தாய்மார்கள் எல்லாம் கருணையே வடிவமானவர்கள். ஒரு குழந்தையே, ஒரு பொண்ணு, ஒரு தாயானவள் 7200 மணி நேரம் சுமக்கிறான். 7200 மணி நேரம் கருவில் சுமந்து அதை ஒரு நாள் பெற்றெடுத்து அந்த குழந்தை எழுந்து நடக்கிற வரைக்கும் அந்த ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம, தூக்கம் முழிச்சு பாதி சாமத்தில் அழுதா அவள் தூக்கத்தை இழந்து அவளுக்காக பிள்ளைகளுக்காக வாயை கட்டி வயிற்ற கட்டி வளர்த்து புள்ள நடமாடி வரும்போது கேட்டு பாருங்க, தம்பி யார் மையன்னு கேட்டு பாருங்க. அவன் வேகமாக பதில் சொல்லுவான், நான் ரமேஷ் மையம்பேன். பெத்தது அவரா, அவங்க அம்மா சுமந்தா. பேர் யாருக்கு வருது? அவங்க அப்பாவுக்கு வருது. ஈகை குணங்கள். யார் வீட்டிலேயே பிறக்கிற பொண்ணு அவங்க அப்பாவை விட்டு, அம்மா விட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டு, உற்றாரை விட்டு, உறவினரை விட்டு, சொந்த இடத்தை விட்டு நீ கட்டின தாலிக்காக உன்னோட ஐக்கியமாகிறாளே, அந்த பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. பெண்ணின் பிறந்தக்கை யாவளை என்றார் பொய்யாமொழி. பெண் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு அம்மா விளையாட்டுக்கிட்டு இருக்க 5 வயசு குழந்தை, இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்த பையன் 5 வயசு பையன் எட்டி உதச்சு விட்டான் தாயை. பல்லு விழுந்துருச்சு. ஒரே உதையில பல்லு விழுந்து வச்சு. பல்லு விழுந்து போனா சிரிக்கிறா கிடந்து. பக்கத்துல இருந்த அம்மா கேட்கிறா, பல்லு விழுந்து ரத்தம் வருது, நீ ஏன் சிரிச்சுக்கிட்டு கிடக்குறேன்னு கேட்டா. அவ சொன்னா, வந்தா வந்துட்டு போகுது, நான் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து வளர்த்தேன் பத்தியா, என் பிள்ளையோட 5 வயசு தெம்பப்பாரு, என் பல்லு விழுந்து வச்சு, அப்ப எவ்வளவு தெம்பா இருக்கிறேன் என் பிள்ளை, அப்புறம் நான் சிரிக்காம என்ன செய்யன்னா. அதே புள்ள 5 வயசு 10 ஆச்சு, 10 15 ஆச்சு, 20 25 ஆச்சு. 25 வயசுல ஏதோ ஒரு கோபத்துல அதே அம்மாவை அதே புள்ள உதைக்கிறேன். ஆனா பல்லு விழுகலை. ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டா. அந்த அம்மா பக்கத்துல இருந்தவ கேட்கறான், அன்னைக்கு பல்லு விழுந்துச்சு சிரிச்சா கிடந்து, இன்னைக்கு தான் பல்லு விழுகலையே, நீ ஏண்டி அழுகுறேன்னு கேட்கறா பக்கத்தம்மா. அவ சொன்னா, 5 வயசுல என் புள்ள தெம்பா இருந்தேன், உதஞ்ச ஒரே உதையில என் பல்லு விழுந்துச்சு. 25 வயசு ஆகி போய் என் புள்ள தெம்பு கட்டு போனானே, என் பல்லு விழுகலையே, என் புள்ள தெம்பு இல்லாம இருக்கானேன்னு அழுகுறேன்னா. இதான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். எப்படி இருந்த வாழ்க்கை, எப்படி இருந்த வரலாறு, எப்படி இருந்த சமூகம், எப்படி நினைச்சு பாருங்க. பெண்கள் எல்லாம் அம்மாவுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, அப்பாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி சாமி எப்படி கும்பிடணும்? அமைதியா இருக்கணும், தியானமா இருக்கணும், பஜனை பாடணும், சிவத்தீந்த இருக்கணும், முழிச்சு இருக்கணும், விரதமா இருக்கணும், சாப்பிடக்கூடாது. சிவராத்திரி அன்னைக்கு பட்னியா இருக்கணும். கோயம்புத்தூர்ல மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. சொல்லி புரியுதா இல்லையா? அப்படி குத்தாட்டம் போடாம அமைதியா இருந்து வழிபாடு செய்வதுதான் சிவராத்திரி. ஆனா அம்மாள் ராத்திரி 9 ராத்திரி நவராத்திரி புரட்டாசி மாசம். ஆனா அம்மா பிள்ளைகளை பட்னி போடுவாளா? 9 நாள் நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், அங்கே பசி ஆறிக்கொண்டே இருக்கலாம் என்பதுதான். நீங்க பிள்ளைகளை எழுப்புறதே ஒரு கலை தெரியுமா? சில பிள்ளைகளை போய் எழுப்புறதை பாருங்க. சில வீட்டுகளை, கண்ணு என் ராஜா தங்க எந்திரிங்க, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க பள்ளிக்கூடம் போகணும், நீங்க போகலைன்னா பள்ளிக்கூடமே அழகா இல்லைன்னு வாத்தியார் சொல்றாரு, நீங்க தான் படிச்சு நாளைக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக வர போறீங்களாம், உங்களை தான் எல்லாரும் பெருமை, இப்படி சொல்லி எழுப்பணும். யார் அப்படி எழுப்புறா? 2 தடவை எழுப்பு பார்த்துட்டு எருமை எந்திரிக்கிறியா இல்லையா, தண்ணியை தூக்கி ஊற்றி போடுவோம், உங்க அப்ப மாதிரியே தூங்குறேன் பாரு இந்த பையன், சொல்றாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்ப எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணணும். பாரதி சொல்கிறான், பெரிதினும் பெரிதுகேள், எண்ணம் விசாலமாக இருந்தால் எல்லாம் குறுகி போச்சு.
மனசு ரொம்ப குறுகி போச்சு. ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை இருந்துச்சு. சரி. ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று, ஆம்பளை பிள்ளை ஒன்று. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. 6 மாசம் கழிச்சு பக்கத்து வீட்டு அம்மா கேட்குறா, ஓ மக வீட்டில் எப்படி இருக்கா, மகன் நல்லா இருக்காளா, மருமையை எப்படி? இந்த கிழவி சொல்றா, என் மருமையை மாதிரி யாருக்கும் வாய்க்காது உலகத்துல. என் மாப்பிள்ளை ரொம்ப சொக்க தங்கம், என் மகன் என்ன சொல்றாளோ அப்படியே கேட்பாரு. அப்படி என்ன கேட்பாரு? என் மகன் நில்லுன்னா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, உருளுன்னா உருளுவாரு. அப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை. பெருமையா சொன்னவோ ஒரு 6 மாசம் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டா. இப்ப பக்கத்து விட்ட அம்மா கேட்கறா, மருமக வந்துட்டா என்ன செய்தி, எப்படி இருக்கா மையன், அந்த கொடுமையை ஏன் கேட்கிற, என்ன சொக்கு பொடி ஓட்டாலும் இந்த பையன் அவ பேச்சையே கேட்கிறேன், என்னை கண்டுக்கிறவே மாட்டேன். இந்த உளவியல் சிக்கல் நமக்கு விடுதலை ஆகணுமா வேண்டாமா? ஒரு பெண்ணு சின்ன குழந்தையா இருந்து பெரியவளாகி பூ புனிதவதியாகி, அதுவே அந்த பொண்ணை ஒருத்தனை கட்டி கொடுத்தா ஒருத்தனுக்கு மனைவியாகி, ஒரு குழந்தைக்கு தாயாகி, அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்தால் அது பெண்ணு தானே மாமியார் ஆகிறா. ஏன் இந்த பக்குவம் நமக்கு வரமாட்டேங்குது? என்ன செய்ய, ஒன்றும் முடியல. எல்லாம் தப்பு தப்பா நடந்து போறபோது கல்லுல இடிச்சு ரத்தம் வந்துடும். என்னடா விரல்ல ரத்தம் வருதுன்னு கேட்டு பாருங்க. கல்லா இடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றது அப்படி. நம்ம போய் இடிச்சுக்கிட்டு கல்லு மேல குத்தம் சொல்லிடுவோம். முள்ளு குத்திருச்சு, முள்ளுல ஒண்ட காலை வச்சு விட்டு முள்ளு குத்திருச்சுன்னு முள்ளு மேல பழிய போடுறது. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கிற கருவி ஒண்ணு இருக்கா? காது கேட்கிற கருவியை காதுல மாட்டிட்டு வரும்போது என்னன்னே காதுல ஏதோ ஒன்று இருக்க, அவன் என்ன சொல்றேன், செவிட்டு மிஷின் செவிடா, அவன் செவிடா. அப்ப மாத்தி மாத்தி சொல்லி இது நல்லா இருக்குமா பழக்கம்? 5ல் 9 போகுமான்னு வாத்தியார் கேட்டாருன்னா போகாது. என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒரு எண் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. கழித்தல் கணக்குல கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கடன் அடைக்கிறது எப்படின்னு சொல்லாம போயிட்டாங்க. அம்புட்டு பயிலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிட்டா நாடே கடல்ல இருக்கு. நாடு மட்டுமா கடல்ல இருக்கு? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். எங்கே போய் சொல்ல அத்தனையும் தப்பு தப்பாக போய் விட்டது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, நாளைய தமிழர் நாளைய உலக பாரதத்தை வளமையாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாளைய தலைமுறைகளுக்கு நல்ல விதையை விதைத்து வேண்டும் என்ற காரணத்தோடு 2 நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். கங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் கோடைகள் நெருங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும், அலைந்து நெளிந்து தொடர்ந்து அலைந்து அலையடலென ஒரு மணமகள் துணை வரவே, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி. நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, பண்பு உயர்ந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண்ணாக, உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே. நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி. என்னங்கய்யா என்னங்கய்யா 9 மாடியா, 9 மலடி. இல்ல புரியல, 9 பேர் மலடினா அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்?
அப்படின்னா எதுக்கு மரபணு மாற்றப்பட்டு வீரியத்தை வாங்கி வச்சிருப்பாங்களா? தெரியாமன்னா கேட்குற கேள்வி சரியா இருக்கணும்ல. கேள்வியே புரியாம கேட்டா எப்படி புரியுறது? இல்லை அவர் கேட்குறது ஒரு அர்த்தம் இருக்கு. 9 மலடினா 9 யாரு? ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு அழித்தன்மை. அப்புறம் அது மலடி தானே. சரியா இல்லை வேற எது இருக்கா? இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் கேட்டதுக்கு புரிஞ்சிருச்சா? 9 மலடி, 9னா மலடி தான், குழந்தை பிறக்காது, சரிதானே? அப்புறம் பிள்ளை எப்படி பிறக்கும்? சரி, இப்போ நான் கேட்குறேன், உங்கள் கேள்வியை கொஞ்சம் புரியாமல் இருக்கு, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க, வேணா முயற்சி பண்ணுவோம். நம்மக்கிட்ட விதை நெல் இருந்துச்சா? எல்லாரும் பட்டறை கட்டி வச்சுருந்தோமா? நம்ம தான் அறுத்தோம், அடித்தோம், காய போட்டோம், அந்த விதை நெல்லை பயன்படுத்தணும், சாப்பாட்டுக்கு பயன்படுத்தணும். இப்போ விதை நெல் எங்கே வாங்குகிறோம்? ஏன் கடைக்கு போச்சு நம்மகிட்ட விதை நெல்? யார் பறித்து கொடுத்தவன்? யார்? என்கிட்ட கேட்கக்கூடாது, வர்றாங்கல்ல ஓட்டு கேட்டு அவங்கள்ட்ட கேட்கணும். எதுக்கு நம்மக்கிட்ட வந்து விதை நெல் இன்னொருத்தன்ட்ட போச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? என்ன கேள்வி கேட்க வருதில்ல, வேலை செய்தில்ல, வேலை மூளை எப்படி இருக்கு பாருங்க. பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னார் தாய் மாணவ சுவாமி. காவேரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. எப்ப இந்த பாட்டு எழுதுற போது காவேரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதான் நடந்தாய் வாழி காவேரி. கொஞ்ச நாளாச்சு, அப்புறம் நடக்க முடியாம தவந்து வந்திருப்பா போல. அப்புறம் தவக்கவும் முடியாம சொட்டு சொட்டா வந்துச்சு. கர்நாடகக்காரன் தண்ணி கொடுக்கறதுனா பெரும் தொந்தரவா இருக்கு. நான் கேட்குறேன், காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் இது வரைக்கும் தீர்வு இல்லை? யாருமே அதை பற்றி யோசிக்கலையே. இது வரைக்கும் தீர்வு இல்லை. ஆனால் கூட்டு குடிநீர் திட்டம்னு காவிரியை ராமநாதபுரம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறிய. ஆனால் வருதா தினமும் தண்ணி? 3 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. ஏன் வரமாட்டேங்குது? ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானமே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தண்ணி கூட அந்த காலத்தில் தலையில் ஒன்று, இடுப்பில் ஒன்று, கையில் ஒன்று, தோலில் ஒன்றா தூக்குன தாய்மார்கள் இன்னைக்கு தண்ணி தூக்குறதுக்கு ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. வண்டி, ஆமாம், 8 குடம் வண்டி பத்திலா. அதுலேயும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு சீர் அந்த வண்டி வைக்கணுமா? வண்டி வைக்கணும். எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தனா நினச்சி பாருங்க. அப்போ தண்ணி தூக்குறதுக்கு குடத்தை தயார் பண்ணி வண்டியை தயார் பண்ண நீங்கள் தண்ணியை சேர்த்து வைக்கணுங்கிற சிந்தனை வரலையே. காவிரி வெள்ளம் வருஷம் போய் கடலில் கலக்குது. முக்கொம்பு வழியாக, கல்லணை வழியாக, சீர்காழி தாலுகா பூம்புகார் என்ற காவிரி பூப்பட்டினத்தில் பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடலில் கலக்குது. அதை சேர்த்து வச்சு இந்த தாய்மார்களுக்கு தண்ணி பஞ்சத்தை நிறுத்துறதுக்கு ஒருத்தனுக்கும் புத்தி இல்லை. ஆனால் பச்சை தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு மூளை வேலை செய்யுது. நான் தான் இப்போ நிற்கிறேன் பாராளுமன்றத்துக்கு. அவர் என்னைய சரி, நான் அதுதான் பேசுகிறேன். என்னால் முடிஞ்ச செயலை நான் செய்கிறேன். எங்கள் ஆத்தாவுக்கு நினச்சானா எல்லாம் சரியாக பண்ணுறோம். உண்மைதானே? ஆமாம், மாற்றம் ஒன்றே மாற்றாதது. அப்படி தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது நாட்டில். உங்களுக்கு தெரியுமா? உலக சுகாதார மையம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உலக சுகாதார மையம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. இந்த பூமி பந்து போல, பூமியில் பந்து போல இருக்கிற இந்த பூமியில் 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு தான் இந்த பூமி. பூமிக்குள்ள இருக்கிற நீருக்கு பேர் மறை நீர். அந்த மறை நீரை எல்லாரும் போர்வெல்ங்கிற ஆழ்குழாய் கிணறு போட்டு உறிஞ்சிடும் ஒவ்வொரு வீட்லையும். இப்படியே உறிஞ்சி 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 உலக நாடுகள் எல்லாம் பூமியில தண்ணி இல்லாமல் போகுதாம். மக்கள் எல்லாம் குடிக்க தண்ணி இல்லாமல் சாக போறோம்னு அறிவிக்கிறான் உலக சுகாதார மையம். நீங்க என்ன பண்றீங்க? காசிக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறோம்னு பெருமையா இருக்கிறீங்க. அதுவா நல்லது? ஏன் இந்த தண்ணி பஞ்சம் வரப்போகுது? இதை சேர்த்து இவ்வளவு இலவசம் கொடுக்குறாங்க, தண்ணி இலவசமா கொடுக்கலையே. எவ்வளவு அறிவிக்கிறாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால சிவகங்கையிலேருந்து மேலூர் போகிற வழியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெள்ளலூர்னு ஒரு ஊர் இருக்குது. நயத்தாம்பட்டி நாடகத்துக்கு வந்தேன். பொழுது விடிஞ்சோன்னு மழை வந்துருச்சு. மழைனா கடுமையான மழை, 3 மணி நேரம் 10 மணி வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு, கனமழை. அந்த மழையிலே வெள்ளலூரிலே அரசாங்க நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்பிசி என் விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்சி கொண்டு கொடுத்த நெல் மூட்டையை வாங்கி வச்சிருக்கிறாங்க. 1.5 அடிக்கு தண்ணி பெருகி நெல் மூடை நனைஞ்சு வச்சு இவளை யார் இலவசம் அறிவிக்கிற தாய், இன்னும் சொல்ற மாதிரி இல்லை, இவளை இலவசம் அறிவிக்கிற இந்த பெரியவர்கள் அந்த நெல் மூட்டைக்கு ஒரு ஏதாவது பாதுகாப்பு இருக்கான்னா அதுக்கு சித்தம் இல்லை. கேட்குறீங்களா? நீங்க உணவு தானியம் இல்லாமல் வாழ முடியுமா? நெல் மூடை மலையில கிடக்கு. நீங்க பாருங்க, இந்த அலங்காநல்லூர்ல இருந்து அந்த பக்கம் சேடப்பா, அந்த என்ன ஊரியாது பேர் வருதில்ல சமயத்துக்கு, அந்த ஊர் போற வரைக்கும் ரோட்ல கிடக்குங்க நெல்லு, மலையில நனைஞ்சு போய். ஆனா பாலமேடு வரைக்கும், பாலமேடு வரைக்கும் அவ்வளவு கிடக்கு. ஆனா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு பந்தல் போட்டாச்சு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி திட்டங்கள். நாளை சோறு இல்லாம தூங்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இந்திய ஆய்வு சொல்லுது, இரவு நேரம் 28 கோடி பேர் இரவு உணவு இல்லாம தூங்குறாங்களாம். ஆனாலும் பேசுறேன், நாங்க தான் நாட்டை நல்லா வச்சிருக்கோம். வெக்கம் இல்லாம, மனசாட்சி வேண்டாம்.
மனசாட்சி வேண்டாம், என்ன நடக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையே இல்லையே. நீங்க